ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் எதிர்பார்ப்பு என்ன, அவர்களது கோரிக்கைகள் என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றுள்ள ஒன்றிய பாஜக அரசு 2025-26 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்ய உள்ளது. கடந்த ஆண்டுகளில் வழங்கப்பட்டு வந்த வட்டி சமன்படுத்தும் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்று திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டப் ஸ்கீம் போன்ற ஸ்கீம்களை மறுபடியும் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் சிறு குறு தொழில்களுக்கு டப் ஸ்கீம் உகந்ததாக இருந்தது. PLI ஸ்கீம் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள். அது சிறு குறு தொழில்களுக்கு ஏதுவாக இல்லை. ஆகையால் டப் ஸ்கீமை மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். செயற்கை நூலிழை ஆடை உற்பத்தி மட்டும் BLI 1 திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் ஜவுளித்துறையினரின் பருத்தி நூலிழை ஆடை உற்பத்தியும் BLI திட்டத்தில் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள், சர்வதேச அளவில் திருப்பூர் பின்னலாடை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பல்வேறு சவால்களை சந்தித்து வருவதாக கூறியுள்ளனர். ஏடப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருந்தது முன்னாடி. அதாவது புதிய முதலீடுகள் பண்ணும்போது அதற்கு வட்டி மானியம் அண்ட் கேபிட்டல் சப்சிடின்னு இருந்தது. அதுக்கு பதிலாக ஒரு புது ஸ்கீம் கொண்டு வரணும்னு மத்திய அரசு பரிசீலனை பண்ற மாதிரி பேச்சுக்கள் அடிபடுது. அது ஏதாவது ஒரு புது ஸ்கீமோ அல்லது ஏடப்ஸையோ திருப்பியோ கொண்டு வரணும். அப்பதான் புதிய முதலீடுகள் நிறைய திருப்பூர்ல வரும். தற்போது பல்வேறு நாட்டினுடைய ஆர்டர்கள் கைவசம் வரக்கூடிய நிலையில் அதற்கேற்றார்வாறு ஒன்றிய அரசு சலுகைகள் வழங்க வேண்டும் என்றும் அதற்கான அறிவிப்பு வருகின்ற ஒன்றிய பட்ஜெட்டில் எதிர்பார்ப்பதாகவும் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் கூறியுள்ளனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் ராமசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.